ரொம்ப நாளா இந்த ஒட்டகத்த வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஒட்டகம் எப்படி தெரியுமா? பாலைவனத்தில ரொம்ப நாள் தண்ணி இல்லாம சர்வே பண்ணுது. அதோட முதுகுல வந்து குடிக்கிற தண்ணிய சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணுமாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்போ ஒட்டகம் தான் திமில்ல வந்து உண்மையாவே தண்ணிய சேமிச்சு வைக்கலையா? அப்படின்னு கேட்டா, கிடையாது. அது தண்ணிய சேமிச்சு வைக்கல. ஃபேட்ட சேமிச்சு வச்சிருக்கு. ஐ மீன் கொழுப்பு. பாலைவனங்கள்ல சர்வே பண்ற ஒட்டகங்களுக்கு எனர்ஜி ரொம்பவே முக்கியம். ஸோ எப்போலாம் அது அதிகப்படியான சாப்பாட கன்சியூம் பண்ணுதோ, அப்போலாம் அதிகப்படியான கொழுப்ப வந்து அதோட திமில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஒட்டகம் பாலைவனத்தில சர்வே பண்ணும்போது, எப்போலாம் எனர்ஜி பற்றாக்குறை வருதோ, அப்போலாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்ட எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அது சர்வே பண்ணிக்கும். அப்புறம் ஒட்டகம் வாட்டர ஸ்டோர் பண்ணாதா ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஸ்டோர் பண்ணும். எப்படி ஸ்டோர் பண்ணும்னா, 3லேருந்து 4 நாள் சர்வே பண்றதுக்கு தேவையான தண்ணிய ஒட்டகம் வந்து ஒரே அட்டெம்ப்ட்ல குடிச்சிட முடியும். கிட்டத்தட்ட 30 டூ 53 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர். எவ்வளோனா அப்ராக்ஸிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 100 டூ 200 லிட்டர்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தண்ணிய அது எங்க ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, தன்னோட இன்னர் ஆர்கன்ஸ் அப்புறம் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லிட்டு தன்னோட உடல் உறுப்பு எல்லாத்தையும் ஈரப்பதத்தோடையும், நீர் சத்தோடையும் வச்சுக்கிற தன்மை ஒட்டகத்துக்கு இருக்கு. அதனால தான் அது அடிக்கிற வெயில்லயும் இவ்வளோ ஜாலியா சுத்துது.